வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் பார்த்திங்கன்னா வைகாசி மாத வளர்பிறை அஷ்டமி திதி, அதாவது மே 15ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வைகாசி மாத வளர்பிறை அஷ்டமி திதியானது வருது. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிறதுக்கும், நம்ம வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலோ, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலோ, நாளைய தினம் நம்ம பைரவரை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த பதிவை கடைசி வரைக்கும் பார்க்க பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாக வைகாசி மாதம் அப்படின்னாலே துஷ்ட சக்திகளை அழிச்ச உக்ர சக்திகள் கொண்ட தெய்வங்களான முருகப்பெருமான், நரசிம்மர் இவங்களுக்கெல்லாம் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் செய்ய உகந்த மாதமா இருக்கிறது இந்த வைகாசி மாதம் தான். இந்த மாசத்துல வரக்கூடிய பைரவருக்குரிய அஷ்டமி தினங்கள், அதாவது தேய்பிரை அஷ்டமியும் சரி வளர்பிறை அஷ்டமியுமே சரி ரொம்பவே சிறப்பானது. காக்கும் கடவுளா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பைரவர் தான். அதே மாதிரி ரொம்ப அதிகமானோர் வழிபடக்கூடிய தெய்வமா இருக்கிறதுமே பாத்தீங்கன்னா சிவனோட அம்சமான பைரவரை தான். பைரவரை வழிபடுறதுக்குரிய சிறந்த தினங்களா இருக்கிறது பாத்தீங்கன்னா மாதந்தோறும் வரக்கூடிய அஷ்டமி தினங்கள் தான். அந்த வகையில வைகாசி மாத வளர்பிறை அஷ்டமி தினத்துல நம்ம பைரவரை எப்படி வழிபாடு செய்யலாம், அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னா பைரவர் வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பைரவருக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ராகுகால நேரத்துல தான் பூஜைகள் செய்யப்படுது. ஆனா வளர்பிறை அஷ்டமி தினத்துல பாத்தீங்கன்னா எந்த நேரத்துல வேணாலும் பைரவரை நம்ம வழிபாடு செய்யலாம். நாளைய தினம் பாத்தீங்கன்னா புதன்கிழமையோடு சேர்ந்து இந்த வைகாசி மாத வளர்பிறை அஷ்டமி தினம் வந்திருக்கு. நாளைய தினம் நம்ம பைரவரை வழிபாடு செய்யறது மூலியமா சிவபெருமானுடைய அருளானது நமக்கு பரிபூரணமா கிடைக்கும். வைகாசி வளர்பிறை அஷ்டமி தினமான நாளைய தினம் நீங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பைரவருக்காக விரதம் இருக்கலாம். சாயங்காலம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போய் கொடுத்து செவ்வாழை பழம் நெய்வேத்தியமா வச்சு நல்லெண்ணெய் தீபம் ஏத்தி பைரவருக்குரிய மந்திரங்கள் துதிகள் இது எல்லாத்தையும் சொல்லி பைரவரை வணங்குறது ரொம்ப நல்லது. நாளைய தினம் நம்ம இந்த முறையில பைரவரை வழிபாடு செய்யறப்ப நம்மளுடைய எதிரிகளோட தொல்லையிலிருந்து நம்ம கண்டிப்பா வெளிவர முடியும். கந்திருஷ்டி, துஷ்ட சக்திகளோட பாதிப்பு, இந்த மாதிரி கெட்ட சக்திகள் தொல்லையுமே நம்ம கிட்ட இருந்து முற்றிலுமா ஒழியும். நெடுநாட்களா உங்களை வந்து சேராம இருந்த பணவரவுகள் கூட ரொம்ப விரைவிலேயே உங்ககிட்ட வந்து சேரும். அது கடனா இருக்கலாம், இல்ல நீங்க எங்கேயாவது பணத்தை போட்டு திருப்பி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அது எதுவா இருந்தாலுமே சரி, நாளைய தினம் நீங்க வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா உங்களுடைய பணம் உங்களுக்கே திருப்பி வந்து சேரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறதுமே உண்டாகும். இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். வீண் செலவுகள் ஏற்படாம இருக்கும். செல்வ சேர்க்கையானது அதிகரிக்கும். சோம்பல் தன்மை அப்படிங்கிறது நமக்கு இருக்கவே இருக்காது. நம்ம மனசுல புத்துணர்ச்சியும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் எப்போதுமே இருக்கும். எப்ப நம்ம சோம்பல் இல்லாம தன்னம்பிக்கையோட உற்சாகத்தோட இருக்கிறோமோ அப்பவே நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கண்டிப்பா நம்மளால அடைய முடியும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட என்ன மாதிரியான பதிவுகள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம நம்ம சேனலோட மெயில் ஐடியிலயோ இல்ல கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்லயோ எனக்கு தெரியப்படுத்துங்க. அந்த மாதிரி பதிவுகளை வரக்கூடிய நாட்கள்ல நான் தரேன். நன்றி, வணக்கம்.